Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 10th standard English first midterm examக்கான question paper தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. So first midterm exam original question paper 2024 2024 கானது. இதில உள்ள எல்லா क्वेश्चनே நல்லா படிச்சுக்கங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு क्वेश्चन பேப்பர் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த ரெண்டு क्वेश्चनல உள்ளதே நல்லா படிச்சுக்கங்க. குறிப்பா synonyms, antonyms இது எல்லாமே நீங்க வந்து புக்ல உள்ள எல்லாத்தையுமே படிச்சுக்கங்க. இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसக்கான PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்கான மாடல் क्वेश्चन பேப்பர் ப்ளஸ் இந்த வருஷம் நடந்த ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் எல்லாத்தோட PDFம் இருக்கும். அண்ட் நிறைய பேர் இன்னும் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்க 10th ஸ்டூடண்ட்ஸ். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் எனக்கு கிடைக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் நான் எல்லா கொஸ்டினையுமே வீடியோவாக அப்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ அதனால் கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்காக நான் கரெக்டாக கலெக்ட் பண்ணி ஒரே டிரைவில் போட்டு ஒரு PDF-ஆக நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். அதாவது எல்லா மாவட்டத்துலேயும் நடந்து முடிஞ்சோன்னே அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் ஒரே டிரைவில் போட்டு ஒரே லிங்க்காக அனுப்பிடுவேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் கொஸ்டின் பேப்பரை. ஸோ அது எதுக்காக அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் வந்து அதை பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசுனா 10th ஸ்டூடெண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சஜஷன் ஆகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். இதில் உள்ள எல்லா கொஸ்டின் ஆன்சரையும் படிச்சுங்க. பேராகிராஃப் ஃபஸ்ட் யூனிட்டை மட்டுமாவது தரவாக படிச்சுங்க. பட் 2 யூனிட்டை நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு மிட்டமை பற்றி விட்டுருங்க. பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே அந்த 2 யூனிட் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் 99% இருக்குது. 3 யூனிட் படித்தா கன்ஃபார்ம் ஒன்று பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்துடும். பட் 2 யூனிட்னா 99% இருக்குது. சம்டைம்ஸ் 3rd யூனிட் வந்து கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு 2 முடிஞ்சளவுக்கு இப்போவே எவ்வளோ கிளியராக எவ்வளோ தெளிவாக படிக்க முடியுமோ ஸோ அந்த மாதிரி படிச்சிருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.